வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இந்திய பிரதமர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட வரிசையை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பேரோ இல்லை கதையோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜனவரி பிப்ரவரி இருக்குது இல்லைங்களா, ஆங்கில மாதங்கள், அந்த மாதங்களோட வரிசையாக அதோட பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை வச்சு இந்திய பிரதமர்கள் பட்டியலை எப்படி ஈஸியாக அவங்களோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்வில் 4 பேரை கொடுத்துட்டு அவங்கள வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை வச்சு ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இயர்லாம் பார்த்து நம்ம மனப்பாடம் பண்ணி அது இது பண்ணுறத விட இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக மேட்ச் பண்ணலாம். இப்போது இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு இந்திரா காந்தின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அது மார்ச் மாதம் நம்மளுக்கு 3வது மாதம். அப்போது 3வது பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்றது எனக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து ராஜீவ் காந்தின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், ராஜீவ் காந்தின்னு கேட்டால் ஜூன் எத்தனாவது மாதம்? 6வது மாதம். சரிங்களா? இப்போது 6வது பிரதமர் ராஜீவ் காந்தி. இதே அடல் பிகாரி வாஜ்பாய் எத்தனாவது பிரதமர்னு கேட்டாங்கன்னா எனக்கு அக்டோபர் தான் ஞாபகம் வரும். அடல் பிகாரி வாஜ்பாயின்னு சொன்னாவே அக்டோபர் ஞாபகம் வரும். அந்த அக்டோபர் எத்தனாவது மாதம்னா 10வது மாதம். இப்போது சந்திரசேகர் எத்தனாவது பிரதமர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் மாதம் ஞாபகம் வரும். சந்திரசேகர்னா அதுக்கு 8வது மாதம். அப்போது 8வது பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லிவிடுவேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே எத்தனாவது பிரதமர்ன்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அது எப்படி மேட்ச் பண்ணுறன்றத பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட எண்டில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், யார் முன்னாடி வருவாங்க யார் பின்னாடி வருவாங்கன்றது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆங்கில மாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே இந்த இதுவை ஃபுல்லாக மேட்ச் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஞாபகம் வச்சுட்டு பார்க்கலாம். முதல்ல ஜவஹர்லால் நேரு ஜனவரி. சரிங்களா? இந்த இந்திய பிரதமர் பட்டியலுக்கு தான் நான் ஜனவரி பிப்ரவரி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, முதல்ல இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் தெரியும் இல்லைங்களா, ஜவஹர்லால் நேரு இந்த ஜால இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதங்களை வச்சு பிரதமர் பட்டியலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்றத இது மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல எனக்கு ஜனவரி முதல் மாதம், ஜனவரி ஜால இல்லைங்களா, அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரினா நான் சொன்னேன் பிரதமரோட பட்டியல். அப்போது முதல்ல வருதுங்களா, அப்போது இங்கேயும் முதல்ல வரும். அது ஜவஹர்லால் நேரு, இவர் முதல் பிரதமர். சரிங்களா? இப்போது 2வது மாதம் எனக்கு பிப்ரவரி மாதம் வருது. சரிங்களா? பிப்ரவரி மாதத்தில் எனக்கு லால் பகதூர் சாஸ்திரின்னு வராரு. பிப்ரவரி பகதூர் இந்த இதில் வரும். சரிங்களா? அதை வச்சு 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. இங்கே பிப்ரவரின்னு வருது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே சாஸ்திரின்னு வரும். இங்கே ஜனவரி பிப்ரவரிக்கு தான் வரின்னு முடியும். அதில் ஜனவரிக்கு ஜவஹர்லால் நேரு ஆகிடுச்சு. இந்த பிப்ரவரிக்கு இந்த வரி முடியுதுங்களா, இங்கே சாஸ்திரி இப்படி முடியும். அதே மாதிரி இங்கே அந்த இதில் வரும். அதை வச்சு இது மேட்ச் பண்ணிக்கலாம். இவர் 2வது பிரதமர். இதே 3வது மாதம் பார்த்திங்கன்னா மார்ச். சரிங்களா? மார்ச்னா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன விஷயம்னா தண்டி மார்ச். சரிங்களா? தண்டி யாத்திரை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்டி மார்ச்னு வரும். அதை காந்தி நடத்தியிருப்பார். இந்த 3வது பிரதமர் காந்தின்றது ஞாபகம் வந்துடும். ஆனால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ராஜீவ் காந்தியும் வரும். இப்போது 3வது ராஜீவ் காந்தி வருமா இந்திரா காந்தி வருமானது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இந்த தண்டி மார்ச் எங்கே நடக்கும்னா இந்தியாவில் தான் நடக்கும். தண்டி மார்ச், தண்டி யாத்திரை. அதை வச்சு இந்தியான்றதை வச்சு இந்திரா காந்தின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு 3வது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மார்ச் 3வது மாதம். அப்போ 3வது பிரதமர் பற்றி பார்க்க போகிறோம். மார்ச்னாவே தண்டி மார்ச்னு ஞாபகம் வரணும். தண்டி மார்ச் யார் நடத்திருப்பாங்கன்னா காந்தின்னு வரும். அது காந்தி வந்துருச்சு. அந்த தண்டி மார்ச் எங்கே நடக்கும்னா இந்தியாவில் நடக்கும். அதை வச்சு இந்திரா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு 3வது பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம 4வது மாதமான ஏப்ரல் பார்க்கலாம். ஏப்ரல்னா மொரார்ஜி தேசாய் அப்படின்றத ஞாபகம் வரணும். அதாவது வருஷத்தில் 4வது மாதம் ஏப்ரலுங்களா, அதே மாதிரி 4வது பிரதமரும் மொரார்ஜி தேசாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏப்ரலா நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் ஆனாவே ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் இதுவாக தான் பண்ணுவாங்க. அது நம்ம அவங்க பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் முறைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அதை வச்சு ஏப்ரல் ஃபுல் பண்ணாங்கன்னா முறைப்போன்றதை வச்சு மொரார்ஜி தேசாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 5வது மே மாதம். அது 5வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மே மாதம் நம்மளுக்கு லீவ் விடுவாங்க. அந்த மே மாதம் லீவ் விடுறதுனால
அந்த மாதம் வந்து சர்ன்னு போயிடும். அதனால் அதை வச்சு சரண் சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து மற்ற மாதம்லாம் வந்து ஸ்கூல் வைக்கிறதுனால பொறுமையாக போர் அடிச்சு போகும் இல்லைங்களா, அதனால் மே மாதம் லீவ் விட்றாங்க, அது வந்து சர்ன்னு போயிடும். அதை வச்சு சரண் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்திரா காந்தியாக திரும்பி வராங்க, அதனால் அவங்க கணக்கு கிடையாது. அடுத்து மாதத்தில் 6வது வந்து ஜூன் மாதம் இங்கே பிரதமரில் 6வது வந்து ராஜீவ் காந்தி இல்லைங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜூன் ஜீவ் இப்படி வருது இல்லைங்களா, அதை வச்சு ராஜீவ் காந்தியை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 7வது மாதம் வந்து ஜூலை. 7வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7வது மாதம் ஜூலைங்களா, இந்த பாட்டு கூட வரும் இல்லைங்களா, ஜூலை மலர்களேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அந்த பாட்டு வச்சு இந்த விபி சிங்குன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாட்டு சிங் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு விபி சிங்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து 2 சிங்கு வரும், சரண் சிங் ஒன்று, விபி சிங் ஒன்று. சரண் சிங்னா மே மாதம் சரன்னு போயிடும், அதை வச்சு சரண் சிங் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஜூலை மாதம் வந்து அந்த பாட்டு வரும் இல்லையா, பாட்டு வச்சு சிங் பண்ணுறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு விபி சிங்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 8வது மாதம் ஆகஸ்ட்டு. அதே போல் 8வது பிரதமர் வந்து சந்திரசேகர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆகஸ்ட் 8வது மாதங்களா, இந்த கஷ்டன்றது வந்து கஷ்டம் ஞாபகம் வச்சுங்க. கஷ்டம் எது கஷ்டம்னா சேகரன்றதை சேமிக்கிறது. அதாவது நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பில் வர காசு அப்படியே செலவாயிடும், சேமித்து வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வச்சு ஆகஸ்ட் 8ன்னு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேமிக்கிறது கஷ்டன்றதை சேகரன்றதை வச்சும் 8வது பிரதமர் வந்து சந்திரசேகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 9வது மாதம் செப்டம்பர். இங்கே 9வது பிரதமர் வந்து நரசிம்ம ராவ். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா செப்டம்பர்னு இருக்கு இல்லைங்களா, செப்டம்பர்ன்றத செப்பு ஞாபகம் வச்சுங்க. இங்கே நரசிம்மன்றது வந்து நம்ம நரசிம்மர் சாமி ஞாபகம் வச்சுங்க. நரசிம்மர் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை வந்து செப்பு தகடால் ஆனது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு 9வது பிரதமர் வந்து நரசிம்ம ராவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 10வது மாதம் அக்டோபர். இங்கே 10வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே அக்டோபரில் வருதுங்களா, இங்கேயும் அடல் பிகாரிக்கு வருதுங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. இங்கே அக்டோபர்னு இருக்கு இல்லைங்களா, அக்டோபர்ன்றத டோர்னு ஞாபகம் வச்சுங்க. டோர்னால் வந்து கேட்டு, அந்த கேட்டுக்கு தான் வந்து வாட்ச்மேன் வைப்போம், அந்த வாட்ச்மேன்றதை வச்சு வாட்ச்பாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 11வது மாதம் வந்து நவம்பர். இங்கே 11வது பிரதமர் வந்து தேவகவுடா. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த நவன்னு இருக்கு இல்லைங்களா, நவகிரகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோயிலில், அதாவது தெய்வம்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை வச்சு நவகிரகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நவகிரகம் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நவகிரகம்ன்றதை வச்சு கடவுள்ன்றதை வச்சுக்கிட்டாலும் இல்லை தேவர்ன்றதை வச்சுக்கிட்டாலும் தேவகவுடான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 12வது மாதம் வந்து டிசம்பர் மாதம். இங்கே 12வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜரால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே டிசம்பர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 12வது மாதங்களா, டிசம்பர் பூன்னு ஒன்று இருக்கும், அது பார்த்துருப்பீங்கலாம். அந்த பூலாம் வந்து தனித்தனியெல்லாம் போகாது, அப்படியே கும்பலாக கொச்சன்னு பூக்கும், அதை வச்சு குஜரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு 12வது பிரதமர் வந்து குஜரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 12 மாதம் வரைக்கும் முடிஞ்சிச்சிங்களா, இப்போ 12 பிரதமர் இருக்காலும் முடிஞ்சிச்சு. இங்கே 13வது பிரதமர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய்னு வருது இல்லைங்களா, இப்போ 12க்கு அடுத்தது வந்து அடல் பிகாரி வாஜ்பாய்னு வருது இல்லைங்களா, இங்கே ஆல்ரெடி வந்து அவர் வந்துட்டார், அதனால் அவர் கணக்கு இல்லை. இப்போது 13வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த டிசம்பர் பூ வந்து கொச்சன்னு பூக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிசம்பர் செடி வந்து மண்ணில் இருக்கும், அந்த மண்ணை வச்சு மன்மோகன் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது 13வது. இப்போதைக்கு 14வது வந்து நரேந்திர மோடி, அதாவது இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது வந்து நரேந்திர மோடி, அவர் வந்து 14வது பிரதமர் இல்லைங்களா. இதுதான் வந்து இந்திய பிரதமர்களோட வரிசை பட்டியலை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. இதிலிருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதிலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தேவகவுடா எத்தனையாவது பிரதமர்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நரசிம்மராவ் எத்தனையாவது பிரதமர்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சரண் சிங் எத்தனையாவது பிரதமர்? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, இந்திரா காந்தி எத்தனையாவது பிரதமர்? இது நாலாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி, நரசிம்மராவ் எத்தனையாவது பிரதமர்? இந்த 5 கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாப்பிக்களுக்கான ஷார்ட்கட்டுகள் மற்றும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் டெலகிராம் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இம்பார்ட்டன்ட் நோட்ஸு பிடிஎஃப் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.